ஸ்பாட் த எரர் கொஞ்சம் குயிக்காக பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு குரூப்பில் 7 மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். அதில் 5 ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். அதில் இருக்கக்கூடிய ஸ்பாட் த எரரும், அந்த 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் இல்லையா கேஎஸ்ஜே, அந்த ஸ்பாட் த எரரும் எக்ஸ்ட்ரா நான் ஒரு 20 எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இதில் நான் கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்கலாம், குயிக்காக பார்ப்போம். எக்ஸசைஸ் 1 இது ஒரு ப்ரீவியஸ் இயருடைய கேட்கப்பட்ட கேள்வி தான். பிரியா அஸ் வெல் அஸ் செல்வி டிசர்வ் ப்ரைஸ். இங்கே என்ன ஆன்சர் ரெண்டாவது கொடுத்துருப்பாருங்க கலரில், பிரியா அஸ் வெல் அஸ் செல்வி டிசர்வ்ஸ், எஸ்எஸ் எடுத்திருக்காங்க, டிசர்வ்ஸ் ப்ரைஸ். என்ன காரணம், அஸ் வெல் அஸ் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை இருக்கோ, சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேர்பை மாற்றிக்கணும். பிரியாங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்பொழுது அப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன செய்யணும், பேஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, வேர்ப் டிசர்வ், அது டிசர்வ்ஸ் அப்படின்னு மாற்றிக்கணும். ரெண்டாவது, தே டிஸ்கஸ்ட் அபவுட் பாலிடிக்ஸ். எப்பயுமே டிஸ்கஸிங் அப்படின்ற இந்த வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே அபவுட்ன்ற வார்த்தை இன்க்ளூடாக இருக்கும். எக்ஸ்ட்ரா அபவுட் போடணும் அவசியமே இல்லை. ஸோ என்ன செய்யணும், எலிமினேட் பண்ணிடணும் அபவுட்ன்ற விட. நல்லா கவனிங்க, இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். தே டிஸ்கஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படி எழுதி வச்சுனா அபவுட்டை தூக்கி விட்டுருணும், அவ்வளோதான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிஸியர் ஸ்ட்ரீட்ஸ் இன் அவர் டவுன். நல்லா கவனிங்க, பிஸியர் ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னா அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரினா தென் அப்படின்ற வார்த்தை வரும். அங்கேயெல்லாம் அங்கே தான் நம்ம பிஸியர் யூஸ் பண்ணணும். இப்போ அவனோடவே உயரமானவன், ஹீஸ் டாலர் தென் ஹிம். இந்த கிளாஸ்லேயும் வச்சுருந்தே உயரமானவன், ஹீஸ் டாலஸ்ட் பாய் இந்த கிளாஸ் ரூம். புரியுதா? ஒன் ஆஃப் த அப்படின்ற வார்த்தை எதோடைய கன்ஜெக்ஷனாக வரும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா எஸ்டி மோஸ்ட்ன்ற வார்த்தை உள்ளே வர்றது, சரி இஎஸ்டி. அப்போ இஆர் மோர்ன்ற வார்த்தை உள்ளே இருக்குது, இது இருக்கக்கூடாது, மோஸ்ட் தான் வரணும், இஎஸ்டி. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஸ்ட்ரீட்ஸ் இன் அவர் டவுன். அடுத்து, சி வாண்ட்ஸ் டு கண்டினியூயிங் ஹர் ஸ்டடீஸ் அப்ராட். டூ வந்தாவே கண்டினியூயிங் வரக்கூடாது, கண்டினியூயிங் வந்தால் டூ வரக்கூடாது, சரியா? அப்போ சி வாண்ட்ஸ் டு கண்டினியூ ஹர் ஸ்டடீஸ் அப்ராட். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அவார்டட் அட் த ஃபங்க்ஷன். இங்கே ஏன் வந்துருச்சு, மெனின்னு கொடுத்துருந்தாலும் இங்கே வேர் வந்தால் கரெக்டு தான். ஆனால் ஏ ஸ்டூடெண்ட் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்ததுனால வேற வாசா மாற்றிக்கிறணும். அடுத்து எக்ஸசைஸ் 2. ஹீ கேவ் மீ அ லாட் ஆஃப் அட்வைசஸ். எப்பயுமே அட்வைஸுங்கிறது அன்கவுண்டபிள். அப்போ இப்போ என்ன செய்யணும், எஸ்ஸை தூக்கணும், அவ்வளோதான். அட்வைஸ்ன்ற வார்த்தையை பார்த்துட்டாவே எஸ்ஸை தூக்கிடுங்க, வரக்கூடாது. இஃப் ஐ வேர் அ பேட் ஐ வில் ஃப்ளை. இங்கே என்னென்னா இஃப் ஐ வேர்ன்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை, ஏற்கனவே நடக்கவே இல்லை அது அப்படின்னும் போது, அது முடிஞ்ச காலமாக இருக்குன்னும் போது இது என்னது அன்ரியாலிட்டி. அதனால என்ன செய்யணும், விட்டு போடணும், வில்லுன்னா விட்டு போடணும். இது ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு, வேறுன்றது ஆறாக இருக்குது, ஒரு பாசிபிலிட்டி நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னா அப்போ வில் போட்டுக்கலாம். ஸோ வேர், ஹேட், ஹேவ் இப்படிலாம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், விட்டு போட்டுக்கிறணும். அப்புறம் ஒன் ஆஃப் த மெஷின் இஸ் டெஃபெக்டிவ். இந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய வார்த்தையில் எஸ்எஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதான், மெஷின்ஸ். அடுத்து அஸ் சி இஸ் ரிச் ஸோ சி இஸ் ஹாப்பி. நல்லா கவனிங்க, அஸ் ஸோ இந்த மாதிரி 2 கன்ஜெக்ஷன், 2 சென்டென்ஸ். இது 2 சென்டென்ஸ் இருக்குது, கமா இருக்குது பார்த்தீங்களா, அதனால் 2 சென்டென்ஸ். இது 2 சென்டென்ஸ் வரும்போது ஒன்று அஸ் இருக்கணும், இல்லை ஸோ இருக்கணும், 2ல் 1 இருந்தால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் பாருங்கள், அஸ் சி இஸ் ரிச் சி இஸ் ஹாப்பி, ஸோவை தூக்கிட்டோம், இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். சி இஸ் ரிச் ஸோ சி இஸ் ஹாப்பி, இங்கே அசை தூக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்போது தோ கொடுத்தும் கேட்பாங்க, பட்டு கொடுத்து கேட்பாங்க, தோ கொடுத்து பட்டு கொடுப்பாங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம், சரி அடுத்து போவோம். ஆஃப்டர் த காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி த பேஷண்ட் ஹோப்ட் ஆஃப் கம்ப்ளீட் ரெக்கவரி. அதாவது நம்பிக்கை வைக்கிறாரு, சர்ஜரிக்கு பின்னாடி நான் பொழைச்சிக்கிற வேண்டும். இங்கே ஆஃப்ன்றது தப்பான ஒரு கன்ஜெக்ஷன். இங்கே என்ன, இது ப்ரிபோசிஷன், இங்கே என்ன வரணும், ஃபார் வரணும். ஆஃப்டர் த காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி த பேஷண்ட் ஹோப்ட் ஃபார் கம்ப்ளீட் ரெக்கவரி. அடுத்து எக்ஸசைஸ் 3. உஷா இஸ் நாட் ஓன்லி அ ரைட்டர் பட் அன் ஒரேட்டர். உஷா எழுத்தாளர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பேச்சாளரும் கூட. நல்லா கவனிங்க, நாட் ஓன்லி அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸில் வரும் பட்சத்தில் பட்டுன்ற வார்த்தை அங்கே இருக்கும், அங்கே கண்டிப்பாக அங்கே ஆல்சோன்ற வார்த்தையும் இருக்கணும். நாட் ஓன்லி பட் ஆல்சோன்றது தான் கரெக்டான ஒரு கன்ஜெக்ஷன். உஷா இஸ் நாட் ஓன்லி அ ரைட்டர் பட் ஆல்சோ அன் ஆரேட்டர். சரியா? அடுத்து ஓகேவா, தோ சி இஸ் வீக் பட் சி இஸ் ஆக்டிவ். இதில் தோவை தூக்கிட்டு சி இஸ் வீக் பட் சி இஸ் ஆக்டிவ்னு எழுதலாம். இல்லைனா பட்டை தூக்கிட்டு தோ சி இஸ் வீக் சி இஸ் ஆக்டிவ். என்ன செய்யணும், கம்மா மட்டும் போட்டுக்கணும் வீக் பக்கத்தில். அடுத்து 3. த பஸ் கண்டக்டர் கேவ் மீ அன்வாண்டட் பி கைண்ட். இங்கே கவனிச்சிங்கன்னா ஓன்றது பப்பிள் லெட்டராக இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய சவுண்டு இந்த இடத்துல கான்சனன்ட் சவுண்ட். என்ன கான்சனன்ட் சவுண்ட், அது டபிள்யூ உடைய சவுண்டை தான் கொடுக்கும். 1 ரூபி வா,
1 ரூபி. அதனால் இந்த 1ன்ற நம்பருக்கு எழுத்துக்கு முன்னாடி and கொடுத்தா தப்பு, அது ஏ, எல்லா இடத்துலையும் மாற்றிக்கலாம். The bus conductor gave me a 1 rupee coin. அடுத்து children prefer sweets then snacks. நல்லா கவனிங்க, இந்த THAN then வர்ற இடத்துல மோஸ்ட்லி 2 போட்டால் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். children prefer sweets to snacks. ஓகேவா, நம்ம அடுத்து பார்ப்போம். பிரதீப் இஸ் மை கசின் பிரதர். கசின் வந்தாவே அங்கிட்ட பிரதர் சிஸ்டர்ன்ற வார்த்தை வரவே கூடாது. அப்போ பிரதீப் இஸ் மை கசின், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து எக்ஸசைஸ் 4. ஒன் ஆஃப் மை சிஸ்டர் இஸ் ரிச். நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, ஒன் ஆஃப் மை வந்தாவே என்னது சிஸ்டர், அங்கே எஸ் சேர்த்துக்கணும். இப்போ இப்படி சொல்கிறோம், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் பாய் இன் அவர் கிளாஸ். என் பள்ளிக்கூடத்தில் இவன் தான் பிரில்லியன்ட் பாய். இங்கே எதில் எஸ் சேர்ப்பீங்க? ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட், அதில் சேர்க்கக்கூடாது, நவுனில் தான் சேர்க்கணும். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் பாய்ஸ். ஓகேவா. அடுத்து ரஹீம் வாஸ் சீனியர். செகண்ட் ஒன்று பார்க்கலாம். ரஹீம் வாஸ் சீனியர் தென் அப்துல் இன் காலேஜ். உங்களுக்கே தெரியும், தென் வந்தால் 2 போடணும். ரஹீம் வாஸ் சீனியர் டு அப்துல் இன் காலேஜ். ஸ்பீக்கர்ஸ் ஆஃப்டர் ஸ்பீக்கர்ஸ் கேம் ஆன் த ஸ்டேஜ். இந்த மாதிரி ஆஃப்டர்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா அது சிங்குலராக இருக்கணும், ப்ளூரலாக இருக்கக்கூடாது. ஸ்பீக்கர் ஆஃப்டர் ஸ்பீக்கர் கேம் ஆன் த ஸ்டேஜ், எஸ்ஸை தூக்கியாச்சு, அவ்வளோதான். 4th ஒன்று, யூ கேன் ஆல்சோ கன்சிடர்ஸ் பாராமெடிக்கல் கரியர்ஸ். நல்லா கவனிங்க, யூ அப்படின்றது வந்து செகண்ட் பர்சன் சிங்குலரோ இல்லை ப்ளூரலாவோ இருக்கலாம். அப்போது கன்சிடர் அப்படின்ற வார்த்தை எப்பயுமே பேஸ் ஃபார்ம்லேயே இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட். இந்த ஹீ ஷீ இட் வந்தால் மட்டும்தான் வேர்பு கூட சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எஸ் சேரும். இப்போ இந்த இடத்துல யூக்கு பதிலாக ஹீ இருக்குன்னு வச்சுக்க, ஹீ கேன் ஆல்சோ கன்சிடர்ஸ், கரெக்டு தான், தப்பே கிடையாது. ஆனால் ஐ யூ வி தே வந்துச்சுன்னா அங்கே கன்சிடர் அப்படின்னு தான் வரணும். வேர்பில் மெயின் வேர்பில் எஸ் வரக்கூடாது, சிம்பிள் ப்ரெசென்ட்டில். ஓகே. அடுத்து சி பாட் அண்ட் யூஸ்ஃபுல் கேட்ஜெட். அப்போது ஷி பாட் அண்ட் யூஸ்ஃபுல் கேட்ஜெட். இங்கே யூ அப்படின்ற லெட்டர் வவ்வலாக இருந்தாலும் நம்ம வவ்வல் சவுண்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ண போகிறோம் எப்பயுமே. ஸோ யூ உடைய வவ்வல் சவுண்ட் என்ன? ஆ, அம்பர்லா, அங்கிள், அர்ஜென்ட், அல்சர், அட்டர், யூடிடிஆர், அட்டர்ன்ற பேசுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ யூன்ற வார்த்தை ஆ அப்படின்ற சவுண்டு கொடுத்தா மட்டும்தான் ஆன் போடணும், சரியா? ஆனால் இங்கே யூன்ற வார்த்தை யூண்டே போயிடுச்சு, கான்சனன்ட் சவுண்டு தான் கொடுக்குது. அதனால அதுக்கு முன்னாடி ஆன் போடக்கூடாது, ஏ போடணும். சி பாட் a யூஸ்ஃபுல் கேட்ஜெட். யூஸ்ஃபுல் கேட்ஜெட். எக்ஸசைஸ் 5. சி மேட் மீ டு க்ரை. அவள் என்ன அழுகிறதுக்கு வச்சா. டு க்ரைனா அழுகிறதுக்குன்னு. அவள் என்ன அழ வச்சான்னு சொல்லுவோம், அவள் என்ன அழ வச்சுட்டா அப்படி தான் சொல்லுவோம். சி மேட் மீ க்ரை. ஃபாஸ்டர் யூ ரன் சூனர் யூ கெட் டயர்ட். ஒரு 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். நீ வேகமாக ஓடுன்னு வச்சுக்குவேன், டயர்டாயிருவேன். 2 விஷயம். இப்போ இந்த மாதிரி கம்பேரிட்டிவாக 2 சென்டென்ஸ் வரும்போது முன்னாடி த கண்டிப்பாக ஆர்டிகலாக வரணும். த ஃபாஸ்டர் யூ ரன் த சூனர் யூ கெட் டயர்ட் அப்படின்னு. இது 2 இடத்துல நம்ம தே போட்டோம். த ஃபாஸ்டருக்கு முன்னாடியும் சூனருக்கு முன்னாடியும் தே போட்டோம். அடுத்து திஸ் இஸ் த மோஸ்ட் லீஸ்ட் மார்க் ஐ ஹவ் எவர் ஸ்கோர்ட். இந்த மோஸ்ட் லீஸ்ட்குள்ளேயே மோஸ்ட்ன்ற வார்த்தை ஆல்ரெடி இருக்குது, தேவையில்லாமல் மோஸ்ட் போடணும் அவசியமே இல்லை, சரியா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ திஸ் இஸ் த லீஸ்ட் மார்க் ஐ ஹவ் எவர் ஸ்கோர்ட். மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ வேர் சிட்டிங் இன் அ கேஃப் அண்ட் டு டாக். நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்துருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம் சொல்கிறோம். இந்த இடத்துல டு டாக் நான் ஃபைனைட் ஒர்க் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இதை வந்து ஒரு நவுனாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ டாக்கிங் அப்படின்ற வேர்டு இங்கே நவுனாக யூஸ் ஆகுது. மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ வர் சிட்டிங் இன் அ கேப் அண்ட் டாக்கிங், பேசிக்கிட்டு இருந்தோம். நோ சூனர் டிட் த பவர் ரெஸ்யூமே when the children screamed in joy. கரண்ட் வந்தோடனே பசங்களாம் கத்துறாங்க. இங்கே வென் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது நம்ம வென்னு தான் சரியாக வரும் நமக்கு தோணும். ஆனால் 2 செயல்கள் அடுத்தடுத்து நடக்கும்போது அங்கே தென்னு தான் என்ன செய்யும், அந்த செயல்களை கனெக்ட் பண்ணும். நோ சூனர் டிட் த பவர் ரெஸ்யூம் தென் த சில்ட்ரன் ஸ்க்ரீம்ட் இன் ஜாய். கரண்ட் வந்த உடனே கத்திட்டாங்க. உடனே இங்கே கரண்ட் வந்த பொழுது அப்படின்னு சொல்லக்கூடாது, உடனே ஒரு செயல் உடனே நடக்குது. ஸோ இங்கே தென்னுன்றது உடனே அப்படின்றத குறிக்கும், சரியா? நோ சூனர் டிட் த பவர் ரெஸ்யூம் தென் த சில்ட்ரன் ரெஸ்யூம் ஸ்க்ரீம்ட் இன் ஜாய். அடுத்து எக்ஸசைஸ் 6. மை மதர் ஆஸ்க்டு மீ வென் ஐ வுட் ரிட்டன் ஃப்ரம் ஸ்கூல். இந்த வுட் ஐ ரிட்டன் அப்படிங்கிறது கொஸ்டின், ஆனால் இங்கே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை இங்கே யூஸ் பண்ணுறது. அதனால என்ன செய்யணும், வுட்டை ஐ வுட்டுன்னு மாற்றிக்கணும். மை மதர் ஆஸ்க்டு மீ வென் ஐ வுட் ரிட்டன் ஃப்ரம் ஸ்கூல். தேர் வேர் நாட் மச் விமன் டூரிஸ்ட் இன் த குரூப். இந்த குரூப்பில் வந்து நிறையா பெண் சுற்றுலா பயணிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இறந்த காலத்தில் நடந்திருக்கு. ஸோ தே வேர் நாட் மெனி விமன் டூரிஸ்ட் இந்த குரூப் தான் ஆன்சர். ஏன்னா
எண்ணக்கூடியது கவுண்டபிள், எண்ணக்கூடியதுக்கு என்ன செய்யணும், மெனி போடணும், எண்ண முடியாதுக்கு மச் போடணும். நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தண்ணி எவ்வளோ இருக்குது, ஹவு மச் வாட்டர் டஸ் திஸ் கேன் டு அக்குபை டு ஃபில். இந்த வாட்டர் கேன் வந்து வாட்டர் பாட்டில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும்னு கேட்போம். ஹவு மெனி வாட்டர்னு கேட்க மாட்டோம், ஹவு மச். நம்ம ஆன்சர் பண்ணலாம், 1/2 லிட்டர் 1 லிட்டர்னு சொல்லலாம். இதை எண்ணக்கூடியது எத்தனை வீடு இருக்குது இங்கே அப்படின்னா ஹவு மெனி ஹவுசஸ் ஆர் தேர் இன் த வில்லேஜ், அப்படியா? ஓகே, அப்போது இங்கே எத்தனை விமன் டூரிஸ்ட் இருக்காங்க, எண்ண முடியாது தான். அப்போ மெனி தான் யூஸ் பண்ணணும், மச் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து, தி கேப்டன் as well as his soldiers were ready to face the enemy assault. எனிமி தாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க, எதிர்க்க தயாராக இருந்தாங்க சொல்கிறோம். as well as வந்தால் என்ன செய்யணும், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த மாதிரி வேர்பு போடணும். த கேப்டன், அப்போ வேறுங்கிறது வாசா மாறிக்கிறோம், அவ்வளோதான், சிம்பிள். த கேப்டன் as well as his soldiers was ready to face the enemy assault. I borrowed these books at the library. இதை நான் லைப்ரரியிலேருந்து பெற்றேன் அப்படி தான் சொல்லணும், இரவலாக பெற்றேன், அட்டு வரக்கூடாது. ஃப்ரம் த லைப்ரரி. ஐ borrowed these books from the library. அடுத்து 7th, ஆக்சிஜன் இஸ் மோர் ஹெவியர் தென் ஹைட்ரஜன். அதே பிரச்சனை தான். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மோஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து இருக்க வார்த்தையில் என்ன செய்யக்கூடாது, அந்த லீஸ்ட் வார்த்தை வந்துச்சு அது மாதிரி வரக்கூடாது. அதே மாதிரி இது கம்பேரிட்டிவ் டிகிரினா தென்னு ஒரு நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா இதை விட அதை விட இது அப்படின்னு கம்பேர் பண்ணுறது. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா அது எல்லாத்தையும் விட இது அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஆக்சிஜன் இஸ் மோர் ஹெவியர். இங்கே மோர்னு வந்துட்டால் ஹெவியர்னு வரக்கூடாது, ஹெவியர்னு வந்தால் மோர் வரக்கூடாது. ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது, எல்லா வார்த்தையிலும் நம்ம ER சேர்த்து எழுத முடியாது. இப்போ டாலர் அப்படின்னு எழுதுனா அங்கே மோர் டாலர்னு எழுதக்கூடாது, சரியா? டாலஸ்ட்னு எழுதுனா அங்கே மோஸ்ட் டாலஸ்ட்னு எழுதக்கூடாது. இது பியூட்டிஃபுல்னு வார்த்தை இருக்கு இல்லையா, அதில் வந்து பியூட்டிஃபுல்லஸ்ட் அப்படின்னு போட முடியாது. அப்போ என்ன, இந்த மாதிரி ஃபுல்லஸ்ட் EST சேர்க்க முடியாத வார்த்தைகளுக்கு முன்னாடி தான் நம்ம மோஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆக்சிஜன் இஸ் மோர் ஹெவியர்ன்ற வார்த்தை கரெக்டு, அப்போ மோர் இருக்கக்கூடாது, தூக்கிடணும், அவ்வளோதான். இப்படி தான் வரும். நீங்கள் மேக்ஸிமம் மோஸ்ட்ன்ற வார்த்தை இருந்தால் தூக்கிடுங்க, அவ்வளோ யோசிக்கவே வேணும். அடுத்து, இட் வாஸ் அ ஷேம் பிரேக்கிங் அப். இட் வாஸ் அ ஷேம் டு பிரேக்கப், சரியா? இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நான் ஃபைனட்டாக வரக்கூடிய ஒரு வேர்பு. பிரேக்கிங் அப் அப்படின்ற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ண முடியாது. இட் வாஸ் அ சேம் பிரேக்கிங் அப்பில் இட் வாஸ் சேம் டு பிரேக்கப் ப்ரீபோசிஷன் போட்டு முடிச்சு விட்றணும். அடுத்து, ப்ரொஃபஸர் உமா இஸ் நாட் ஓன்லி, உங்களுக்கு இது நாட் ஓன்லி வந்தால் பட் ஆல்சோ அப்படின்னு போடணும். அடுத்து 4வது, எ மென் வாக் டு த்ரோ த பேங்க் ஆஃப் த ரிவர். இங்கே என்ன பிரச்சனை, ஒரு கன்ஜெக்ஷன் தான் பிரச்சனை, த்ரோன்ற கன்ஜெக்ஷன் பிரச்சனை, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். என்ன த்ரோ, அதாவது த்ரோ அப்படிங்கிறது ஒரு விஷயம் மூலமாக நடக்கக்கூடியது. நீ எதில் பேசினா த்ரோ ஃபோன் கால், நான் தொலைபேசி மூலமாக பேசினேன் சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன தமிழ் மீனிங் வருது, ப்ரொஃபஸர் உமா எ மென் வாக் டு த்ரோ த பேங்க் ஆஃப் த ரிவர். பேங்க் ஆஃப் த ரிவர்னா பேங்க்னா எதை குறிக்கும், ஓரம். ரிவர் அதாவது கரையை குறிக்கக்கூடியது. குளத்தங்கரை ஓரமாக, ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போனாங்க, ஒரு மனுஷன் நடந்து போனான், சரியா? அப்போ இங்கே அலாங், வழிக்கு குறிக்கக்கூடிய வார்த்தை அலாங். இதன் மூலமாக இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் வரும். அதன் வழியாக நான் ஃபோன் வழியாக தொடர்பு கொண்டேன்னா த்ரூ ஃபோன் கால். நான் ரோடு வழியாக நடந்து சேர்ந்தேன்னா அலாங் த ரோட் அப்படின்னு தான் வரும். இது ரெண்டுக்கும் தமிழில் ஒரே மீனிங்காக வரும், அதன் வழியாக மூலமாக. ஆனால் இங்கிலீஷில் பாதைக்கு அலாங்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு மூலியமாக தொடர்பு கொள்ளும்போது த்ரோன்னு பயன்படுத்தணும் நம்ம. இஃப் யூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி, 5வது, இஃப் யூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி யூ வுட் பிகம் ஸ்ட்ராங். நல்லா கவனிங்க, நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, இஃப் யூ ஹேவ் எக்ஸசைஸ்டு அப்படி வந்துச்சுன்னா இங்கே வுட்டு கரெக்டு. ஆனால் இங்கே என்ன சொல்லுது, ஒரு அட்வைஸ் பண்ணுது. இஃப் யூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி, டெய்லி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி வச்சுக்குவேன் அப்படி சொல்லும்போது, அப்போ இதோடைய பலன் ஃப்யூச்சரில் தான் நடக்கும். அப்போ வுட்டுங்கிறது வில்லா மாறும். பாருங்கள் ஆன்சர், இஃப் யூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி யூ வில் பிகம் ஸ்ட்ராங். அடுத்து 8, 7 வரைக்கும் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது கொடுத்தாச்சு. 8க்கு அடுத்து நான் சொந்தமாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த நீதர் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா இது எப்பவுமே சிங்குலராக தேப்பா இருக்கும். நீதர் சிங்குலர் மைண்டில் வச்சுக்கோங்க. நீதர் ஆஃப் த 2 boys வேர் லேட். 2 boys இருந்தாலும் அங்கே சிங்குலர். நீதர் ஆஃப் த 2 boys வாஸ் லேட், சரியா? அது ஆன்சர். அடுத்து, ஸ்கேர்ஸ்லி ஹேட் த ஒர்க்கர் ஸ்டெப்ட் அவுட் தென் த பில்டிங் கொலாப்ஸ்டு. அதாவது இது ஒர்க்கர்ஸ் வெளியே வந்த உடனே பில்டிங் இடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே தென் கரெக்டு. ஆனால் பில்டிங் இடியறதுனால என்ன செஞ்சாங்க, பார்க்குறாங்க பில்டிங் இடியுது, எர்த்துக்குவாக்கு வந்துடுச்சு, பில்டிங் இடியுது, அப்போ தான் ஒர்க்கர்ஸ் வெளியே வராங்க. இது ஒரு செயலுக்கு அப்புறம் இன்னொரு செயல் நடக்கிறது இல்லை, ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது.
அதனால் இங்கே தென்னு வரக்கூடாது, பெண்ணு வரணும். ஸ்கார்ஸ்லி த ஒர்க்கர்ஸ் இஸ் ஸ்டெப்ட் அவுட் வென் த பில்டிங் கொலாப்ஸ்ட். அடுத்து சீதா ஹேட் நோ அதர் அசைன்மெண்ட் பட் தட் ஆஃப் கலெக்டிங் த டேட்டா. அதாவது சீதா ஹேட் நோ அதர் அசைன்மெண்ட், சீதாவுக்கு வேறு அசைன்மெண்ட் இல்லை, ஆனால் டேட்டா கலெக்ட் பண்ணணும். தமிழ் நீங்கள் தான், சீதாவுக்கு வேறு அசைன்மெண்ட், வேறு வேலை எதுவும் இல்லை, டேட்டா கலெக்ட் பண்ணணும். அப்போது சீதா ஹேட் நோ அதர் அசைன்மெண்ட் பட் டு கலெக்ட் டேட்டா. டேட்டா கலெக்ட் பண்ணணும், டு கலெக்ட் டேட்டா. சரியா? ஆஃப் கலெக்டிங் டேட்டாங்கிறது ஒரு விஷயத்தை சொல்லி செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவளுக்கு கலெக்ட் பண்ணுறத வேலையே இப்போதைக்கு. அடுத்து 3 years have passed when my cousin resigned his job. இப்போது வென் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் நடந்திருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும்போது இப்போ அது நிகழ்காலத்தில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே ஃப்ரம் வென் இந்த 2 வார்த்தை இருக்கும், அதை தூக்கிட்டு சின்ஸ் போட்டுக்கணும். இந்த கடை சின்ஸ் 1985 எழுதி போட்டிருப்பாங்க, 1985 இந்த கடையை நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 3 years have passed since my cousin resigned the job. சரியா? அடுத்து the jury have given its verdict. இந்த கோர்ட் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துச்சு, வெர்டிக்டாக தீர்ப்பை கொடுத்துச்சுன்னு சொல்கிறோம். இங்கே ஜூரிங்கிறது சிங்குலர் தான், ப்ளூரல் கிடையாது, அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணும். the jury has given its verdict. இதோட கண்டினியூஷன் அடுத்ததில்ல. nobody can resolve this issue can't they. நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து கொஸ்டின் டேக் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். இந்த நோபடி சம்படி முதல் இதை வச்சுக்கிடுவோம். சம்படி எவ்ரிபடி சொல்லியிருக்கோம் இல்லையா, சம் ஒன் எவ்ரி ஒன், நோ ஒன், அப்புறம் நோபடி, எனி ஒன். இந்த மாதிரி வார்த்தைகளாக வந்துச்சுன்னா இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம், சப்ஜெக்டோடைய ப்ளூரல் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ பாருங்கள், நோபடி கேன் ரிசால்வ் திஸ் இஸ்யூ. இங்கே நமக்கு தேவை கொஸ்டின் டேக்கு ஒரு ஆக்சிலரி வெர்ப், கேன் ஒரு ஆக்சிலரி வெர்ப், மாடல் ஆக்சிலரி எடுத்துக்கிட்டாச்சு. இது நோபடி அப்படின்னு நோன்றது நெகட்டிவ் வேர்டு. நோன்றது சரி, இப்போ எரர் இருந்துச்சு, சரி பண்ணியாச்சு. ஏன்னா நோ அப்படின்ற வார்த்தை நெகட்டிவ் வார்த்தை. நெகட்டிவ் வந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவில் தான் இருக்கணும். அப்போ கேன் சப்ஜெக்ட் போட்டாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை எல்லாத்தையும் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் கொஸ்டின் டேக் நடத்துகிறப்ப. ஸோ நோபடி, நோ ஒன், எனிபடி, எனி ஒன், சம்படி, சம் ஒன், எவ்ரி ஒன், எவ்ரிபடி. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது ப்ளூரல் ஃபார்ம் சப்ஜெக்ட் வச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ கேன் தே இது ஆன்சர். சரியா? இப்போ நோபடி கேன் ரிசால்வ், ஆன்சர் கரெக்டாக தான் இருந்திருக்கு, நான் தான் எடிட் பண்ணியிருக்கேன். வெயிட் கரெக்டாக தான் இருக்குது, சூப்பர். இப்போ காண்ட் தேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எரர் என்னன்னு கேட்டால் அது கேன் தே தான் வரும். நோன்னு வந்துட்டாவே அது என்னது, நெகட்டிவ் வேர்டு. அடுத்து வி செல்டம் ஸ்பீக் டு அவர் நெய்பர்ஸ் டோன்ட் வி வரும். நம்ம ஏற்கனவே ஒரு இன்னொரு மாடலில் நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். செல்டம் வார்த்தை எங்கே பார்த்துருக்கோம், ஸ்கார்ஸ்லி, ரீகால் பண்ணுங்கள். ஸ்கார்ஸ்லி, ரேர்லி, அப்புறம் ஹார்ட்லி, நெவர், செல்டம். இந்த வார்த்தைகள்லாம் வரும்பொழுது அதுக்குள்ளேயே நெகட்டிவ் வார்த்தை இருக்குது. அதனால் நமக்கு என்ன செய்யணும், ஆக்சிலரி வெர்பை போட்டு பாசிட்டிவை மாற்றி சப்ஜெக்டை போடணும். இங்கே வீன்றது சப்ஜெக்டு, இங்கே எதுப்பா வேர்பு, ஸ்பீக்ன்றதான வேர்பு, ஸ்பீக்ன்றது வேர்பு 1ல் இருக்குது. அதாவது ஸ்பீக்ஸ் அப்படின்றதா அதுக்குள்ளே டஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸ்போக்கன் இல்லை ஸ்போக்கன் அப்படிங்கிற காலத்தில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே டிட் இருக்குன்னு அர்த்தம். வெறும் ஸ்பீக்னா அதுக்குள்ளே டூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ டூ போட்டுட்டோம், வீன்றதை அப்படியே வீண் போட்டுட்டோம். இங்கே நாட்டு இல்லையே, ஏன் போடலன்னா செல்டம் அப்படின்றது ஒரு நாட்டு உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான். இந்த 5 வார்த்தை சொன்னேன் இல்லையா, ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கார்ஸ்லி, செல்டம், நெவர். ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க, உங்கள் ஞாபகம் இருக்கு நல்லா படிச்சிருக்கீங்க. அடுத்து இன்னொரு ரூலு, ஐ எம் அன் எக்ஸ்பர்ட் இன் குக்கிங். இது உங்களுக்கு கொஸ்டின் டேக்கில் வரத்தான் செய்யும். சரியா? இதில் ஆம் நாட் ஐன்னு இருக்குது, இது சரியா தப்பா? தப்பு. ஏன்னா ஐ எம் அன் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ஐ வந்தாவே அங்கே ஆம் வரும். ஐ வச்சு ஆம் அப்படின்ற சென்டென்ஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அதை நெகட்டிவாக தான் நம்ம மாற்றும் போது ஆமுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஆர் போடணும்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு ரூல் நம்ம பார்த்தோம். அப்போ ஐ எம் அன் எக்ஸ்பர்ட் இன் குக்கிங், அப்போ ஆம் எப்படி மாறும், ஆர்னு மாறும். இது பாசிட்டிவாக இருக்கா, அப்போ நாட் சேர்க்கணும். நாட் ஆர் நாட், சப்ஜெக்ட் என்ன ஐ, ஆர் நாட் ஐ. இதே நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் குக்கிங், அப்போ என்ன வரும், ஆர்ஐனா வரும் கிடையாது, ஆம் ஐ தான் வரும். இதுதான் ரூல், நம்ம அன்றைக்கி பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து லெட்ஸ் டேக் திஸ் மேட்டர் டு கோர்ட் கேன் வி. நான் சொல்லியிருக்கேன் லெட்டஸ் இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கவேன், ஷால்வி அவ்வளோதான், யோசிக்கக்கூடாது. லெட்டஸ்னா ஷால்வி போட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? லெட்டஸ் டேக் திஸ் மேட்டர் டு கோர்ட் ஷால்வி, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு கமாண்ட் கொடுத்தா என்ன செய்வீங்க,
ஏய் க்ளோஸ் த டோர், ஓப்பன் த விண்டோ, டர்ன் டர்ன் ஆன் ஃபேன், டர்ன் ஆன் டிவி. இப்படி ஒரு கமெண்ட் கொடுத்தோம்னா இங்கே சப்ஜெக்ட் இருக்காது, வேர்ப் இருக்காது. எப்படி போடுவீங்க? வெரி குட், வில் யூ போடணும். அன்றைக்கி நம்ம சொன்னோம் இல்லையா, வில் யூ. அடுத்து 10வது பார்ப்போம். மை மதர் ரேர்லி கோஸ் அவுட் வித்தவுட் அ நம்பர்லா. கவனிச்சிங்களா? மை மதர் ரேர்லி கோஸ் அவுட் வித்தவுட் நம்பர்லா. எங்கள் அம்மா கொடை இல்லாமல் வெளியே போகவே மாட்டாங்க. சரியா? ரொம்ப அரிது தான். இதில் ரேர்லின்ற வார்த்தை என்னது? நெகட்டிவ் வார்த்தை. அப்போ இங்கே சப்ஜெக்ட் இது ஆக்சுவல் இப்போ எங்கே இருக்குது? கோஸ். கோ, வெண்ட், கான். கோன் இருந்தால் டூ, வெண்ட் இருந்தால் டிட்டு. அப்போது கோஸ் இருந்தால் எஸ் வந்து என்னது? டஸ்ஸு. அப்போ டஸ் எடுத்துக்கிறோம். இது ஆல்ரெடி நெகட்டிவ் வேர்டு, ரேர்லினால நெகட்டிவ் வேர்டு. அப்போ நாட் போடக்கூடாது. பாசிட்டிவ் வேர்டு இருந்தால் நாட் போடணும், நெகட்டிவ் வேர்டுனால நாட் போடக்கூடாது. அப்போ டஸ். மை மதர் என்ன ப்ரொனவுன் வரும்? ஷீ. ஏன்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ஜெக்டில் ஆண்பால் இருந்தால் ஹீனோ, பெண்பால் இருந்தால் ஷீனோ, மற்றது இருந்தால் இட்டுன்னு போடணும் சொல்லியிருக்கோம் இல்லையா? புளூரலாக இருந்தால் தே போடணும், ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புள் இருந்தால் தே போடணும்னு சொல்லியிருக்கோம். சரி கவனிங்க. அப்போ டஷ் ஷீ, ரைட்டா? மை மதர், இன்னொரு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். மை மதர் ரேர்லி கோஸ் அவுட் வித்தவுட் அ நம்பரில் டசின் சி. மை மதர் ரேர்லி கோஸ் அவுட் வித்தவுட் அ நம்பரில் டஸ் ஷீ. அவ்வளோதான். அடுத்து கடைசி செக்ஷனு. சி இஸ் எ ஹானஸ்ட் விமன். இது ஃபுல்லாக ஆர்டிகல் ரிலேட்டடாக. இந்த ஆனஸ்ட்ன்ற வார்த்தை ஹச்சு கான்சனன்ட் லெட்டராக இருந்தாலும் அதுக்கு கொடுக்கக்கூடிய சவுண்டு பப்பிள். சரியா? அப்போ ஏ போடணும். இந்த ஹானஸ்ட், ஹானரபிள், ஹானஸ்டி, ஹவ, 1 hour 2 hourன்னு சொல்கிறோம்ல, ஹவ, ஹச்ஓஆர், இதெல்லாம் வந்தால் இதுக்கு முன்னாடி ஆன் வரக்கூடாது. இது என்ன வரணும்? ஆன் வரணும், ஏ வரக்கூடாது. ஹச்சு லெட்டர் கான்சனன்ட் தான், ஆனால் கொடுக்கக்கூடிய சவுண்டு பப்பிள். மைண்டில் வச்சுக்கோங்க. சி இஸ் அ ஹானஸ்ட் விமன். சி இஸ் அன் ஹானஸ்ட் விமன். ஹீ பாட் அன் யூரோப்பியன் கார். யூவுடைய வவ்வல் சவுண்டு எலிஃபண்ட், எலிகண்ட், எனிமி, ஏ. ஆனால் இங்கே யூரோப்பியன் வருது, யூரோப்பியன். அப்போ இது கான்சனன்ட் சவுண்டை கொடுக்குது. அப்போ ஹீ பாட் ஏ யூரோப்பியன் கார். கான்சனன்ட்க்கு ஏதான போடணும், போட்டாச்சு. கங்கா இஸ் அ ஹோலி ரிவர். இது ஹோலி, கட்சி கட்டாத இருக்குது, ஏ கட்டாத இருக்குது. வேற என்ன? கங்கான்றது ஒரு முக்கியமான பெயர். இப்போ ஒரு நதியை குறிக்கக்கூடியது, ஒரு முக்கியமான இது ஆஃபீஸு, முக்கியமான இடத்த குறிக்கக்கூடியது. இடத்துல என்ன செய்யணும்? த அப்படின்றத போடணும். இப்போ சந்திரன், சூரியன், பூமி சொல்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் த போடணும். த எர்த் அப்படின்னு சொல்லணும். த இண்டியா அப்படின்னு தான் சொல்லணும். த அப்படி நாட்டை குறிக்கிறதுக்கு முன்னாடி த இண்டியா அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் இதை போடக்கூடாது. ஸோ த கங்கா இஸ் அ ஹோலி ரிவர். சி லிவ்ஸ் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதில் எதாவது எரர் இருக்கா? எந்த எரருமே இல்லை, கரெக்ட் தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு ஒரு நாடு. யூ அப்படின்ற பார்த்து நம்ம என்ன செய்யணும்? ஏவோ ஆனோ போடக்கூடாது. ஒரு நாடோட பேர் வந்தால் அங்கே தே தான் வரணும், கரெக்ட். லிவ்ஸ் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். அடுத்த 5, ஐ நீட் அண்ட் 1 ருபிக் காயின். ஏற்கனவே பார்த்தோம். 1 வந்தால் அங்கே என்ன வரணும்? ஏதான் வரணும். ஏன்னா 1 இல்லை, அது 1. டபிள்யூடைய சவுண்டு, கான்சனன்ட் சவுண்டு. இது வவல் சவுண்டு கிடையாது. வவல் வந்தாலே ஆன் போடணும், கான்சனன்ட் சவுண்டு. ஐ நீட் a 1 ருபிக் காயின். லாஸ்ட் இதுப்பா. ஹீ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். ஹீ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் அ கிளாஸ் சொல்லக்கூடாது, இன் த கிளாஸ் தான் வரணும், வரக்கூடாது. ஒரு வகுப்புலேயே சிறந்த மாணவன் சொல்லக்கூடாது, இந்த வகுப்புலேயே வந்து சிறந்த மாணவன் சொல்லுவோம், தான் வரணும். சரியா? ஹி இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ். சி இஸ் இன் தி செகண்ட் ஃப்ளோர். இன்னும் சொல்லக்கூடாது, ஏன்னா செகண்ட் ஃப்ளோர் மேலே தானே இருக்குது. மேலேனா ஆன், ப்ரிப்போசிஷனாக ஒரு ஆன். சி இஸ் ஆன் தி செகண்ட் ஃப்ளோர். வி சா அன் யூனிஃபார்ம்டு சோல்ஜர். ஏற்கனவே சொல்லியாச்சு, யூ உடைய சவுண்டு வவல் சவுண்டு ஆ, இங்கே யூண்டே வருது. அப்போ இது கான்சனன்ட் சவுண்டு. வி சா ஏ யூனிஃபார்ம்டு சோல்ஜர். ஐ கோ பாட் ஏ யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி தான். ஏ யூனிஃபார்ம் சொல்லணும், ஆன் யூனிஃபார்ம் சொல்லக்கூடாது. சரி, அடுத்து 9th ஒன்றுப்பா. ஹீ இஸ் அன் யூஸ்ஃபுல் பர்சன். ஹீ இஸ் அ யூஸ்ஃபுல் பர்சன். அவ்வளோதான். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் முக்கியமானதுப்பா, கண்டிப்பாக ஆர்டிகல் வரணும். த சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட். அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இதுக்கான ஆன்சரையும் நான் என்ன செய்கிறேன், தனியாக பிடிஎஃப் கொடுத்துட்றேன். கொஸ்டினையும் கொடுத்துட்றேன், ஆன்சரையும் கொடுத்துட்றேன். ரெண்டையுமே பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.